கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் வீற்றிருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். வேதம் சொல்லுதுங்க, கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி. இப்ப இங்க கர்த்தர் எப்பேற்பட்டவரா சங்கீதக்காரருக்கு வெளிப்படுகிறார்னா, ஜலப்பிரவாகத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். இத 2 பேதுரு 3வது அதிகாரத்துல பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, அந்த நாட்களில் இருக்கிற மக்கள் ஜலப்பிரவாகத்தை குறித்து மனதார அறியாமல் இருக்கிறாங்களாமா. நோவாவின் காலத்துல மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரவாகம். இந்த ஜலப்பிரவாகத்துக்கு மேல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த நோவாவின் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தவர் 9வது அதிகாரத்துல சொல்றாரு, இனி நான் தேசத்தின் மேல் ஜலப்பிரவாகத்தை வரப்பண்ணேன் என்கிறார். அப்ப ஜலப்பிரவாகம் உலகம் முழுவதும் அழிச்சாலுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அந்த ஜலப்பிரவாகத்திற்கு மேல கர்த்தராலே கொண்டு வரப்பட்டாங்க. அவர் ராஜாவாக இருக்கிறார். எதற்கு ராஜாவா இருக்காருன்னா, ஜலப்பிரவாகத்திற்கும் அவரே ராஜாவா இருக்கிறார். இந்த ராஜாங்கிறவங்க வேதாகமத்துல நீங்க அநேக ராஜாக்களை பார்க்கலாம். இந்த உலகத்துல கூட பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் மண்ணா போயிட்டாங்க. வேதாகமத்துல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்றப்பட்ட புஸ்தகம் கூட இருக்குது. அவங்களும் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, பெரிய காரியங்கள் செய்தாங்க. ஆனா அவங்களும் இன்னைக்கு மண்ணா மாறிட்டாங்க. ஆனா இயேசுவினுடைய பிறப்புல பாருங்க, இந்த வான சாஸ்திரிகள் ஏரோதுவின் வீட்டிற்கு வந்தபோது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றாங்க. இயேசு பிறக்கும் போது ராஜாவா பிறந்தாருங்க. அவர் சிலுவைக்கு மேல அவர் அடிக்கிற போது இவர் யூதருடைய ராஜா என்று மேல எழுதப்பட்டது. அவர் மரிக்கும் போது ராஜாவாகத்தான் மரித்தார். அதோடு கூட மத்திய வானத்துல ஆகாயத்துல திரும்பி வருகிற போது ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்தினாராமா. இன்றைக்கு நாமளும் ஜலப்பிரவாகத்துக்கு மேல இருக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையணும். இயேசு மத்தியில சொல்றாங்க, பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு மூழ்கி போகாது. காரணம் என்னன்னா, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குங்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழும்போது, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஜலப்பிரவாகம் வரலாம்,